அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பொதுவாக டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளுக்கு கடந்த மாதம் நான் நேரில் போயிருந்தப்ப நம்மளுடைய நேயர்களோட வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பலா மரங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, பலா பெருக்கலை. எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, வெட்டி பார்த்தா உள்ள சொலை கம்மியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடியெல்லாம் பார்த்தா 150 சொலை 200 சொலை இருக்குங்க, இப்போ பார்த்தா 50 சொலை 30 சொலை இருக்குது. வெட்டி பார்த்தா பாதி சுருங்கி சூம்பலாக உள்ளே ஒன்றும் இல்லாமல் இருக்குது. நிறையா மரங்களில் காய் கருப்பாயிடுச்சு. நிறையா மரங்களில் ஓட்டை உளுந்து பழுப்பு நிற ஓட்டை உளுந்துருச்சேன்னு அந்த இடத்த வெட்டி பார்த்தோம்னா உள்ளே புழு இருக்குது. நான் சொல்லக்கூடியது ஒரு வீடு 2 வீடு இல்லைங்க. உதாரணத்துக்கு ஊர் பேர் சொல்லணும்னா அரியலூர், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், ஆலங்குடி, புதுக்கோட்டை ஆலங்குடி. நான் பார்த்த பொதுவான பிரச்சனைங்க இது என்ன தெரியுங்களா? மரம் முதல் காரியம் அந்த மரங்களுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கணும். சத்துன்னா என்ன? சாம்பல் சத்து கொடுக்கணும். சாம்பல் சத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதா டிவி நேயர்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சாம்பல் சத்து தான் எல்லா பயிர்களுக்கும் தமிழ்நாட்டில் தேவைப்படக்கூடிய சத்து. சாம்பல் சத்து இல்லைன்னா எந்த பயிரும் சரியாக வராது. தயவுசெய்து பழ மரங்களை நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டு மரத்தோட 4 திசைகள்லேயும் ஒரு மரத்துலேருந்து ஒரு 6 அடி தள்ளி ஒரு சின்ன குழி எடுத்து 2 அடி அகலம் 1/2 அடி ஆழம் உள்ள குழி எடுத்து அதில் 1 கிலோ சாம்பல் போடுங்க. கீழே விழுந்த இலைகளை எடுத்து ஒரு தட்டில் வச்சு பொருத்தி விடுங்க. கிடைக்கக்கூடிய சாம்பல் எடுத்து ஒரு குழியில் போடுங்க. இப்படி ஒவ்வொரு குழிக்காக போட்டு வீட்டில் இருக்க செடிகளுக்கு பண்ணுங்கள். தோட்டமாக இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல் உமி சாம்பல் அதை வாங்கிட்டு 1 கிலோவோ 2 கிலோவோ ஒரு குழிக்கு போடுங்க. இதை போடும்போது காயோட கட்டமைப்பு கரெக்டாக வரும். 1. 2வது, ரொம்ப எளிமையாக சத்து கொடுக்கறதுக்காக எள்ளு புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு அல்லது கடலை புண்ணாக்கு கிடைக்கும்னா 200 லிட்டரில் 20 கிலோ கலந்துட்டு ஒரு நைட்டு வச்சுருந்து அதை ஒவ்வொரு குழிக்கும் பிரித்து ஊற்றலாம். 2வது. 3வது பொருள், முடிஞ்ச அளவுக்கு சாணம், மக்கின சாணம் ஒரு 5 கிலோ கிடைச்சது அல்லது 3 கிலோ கிடைக்கிது, எங்கே முடியுமோ போட்டு வைங்க. அதுக்கடுத்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த மரத்தோட இலைகளையே வெட்டி அந்த கீழ்ப்பகுதியில் மரத்தை தொடாமல் 3 அடி தள்ளி போட்டு வைக்கலாம். அல்லது பக்கத்தில் 4 மரத்துக்கு நடுவில் இருக்க வெயிலில் போட்டு வைக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமானது, பக்கத்தில் எருக்கலை கிடைக்கும். 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணியோட ஒரு 20-30 எருக்கு குச்சிகளை உடச்சி உள்ளே போட்டு ஊற வச்சு அதை எல்லா குழிகள்லையும் பிரித்து ஊற்றணும். டேங்க்கில் ஊற்றி மரத்தில் தெளித்து விடணும். எப்போ தெளிக்கணும்? பூ எடுக்குது பார்த்தீங்களா? பூ எடுக்கிற காலத்துலேருந்து 15 நாளைக்கு ஒரு முறை 50 லிட்டர் தண்ணியோட 50 லிட்டர் கலந்துக்கலாம். கலந்து அதை தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிற அதோட மீனமிலம் கலந்துக்கலாம். அதோட பூச்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு வேப்பங்கொட்டை கரைசல் இருந்தாலும் கலந்துக்கலாம். இதை தெளிக்கிறது மிகச்சிறந்த பலன் தரும். அதாவதுங்க, பலாப்பழம் அப்படிங்கிறதோட உண்மையான வடிவம் என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய காம்புலேருந்து அகலம் அதிகமாகி வளைய வேண்டியது. இப்படி வளையணுங்க. இங்கேருந்தே வளையக்கூடாது, இப்படி வளையணும். அப்படி வளையணும்னா இவ்வளோ பெருசு இருக்கணும் மேலே தலை. இதை சூம்பக்கூடாது. இப்போ இந்த சூம்பாமல் இருக்க இப்படி விரியணும்னா பலூனை ஊதுனா பெருசாகுது பார்த்தீங்களா? அப்படி பெருசாகணும்னா அதை செய்யக்கூடியதான் எருக்கு கரைசல். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எருக்கு கரைசலை போடுங்க, சாம்பல் போடுங்க, சுவை அதிகமாகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் நுண்ணூட்ட கலவைன்னு வச்சுருப்பாங்க. 1 கிலோ இருக்குது அப்படின்னா அந்த 1 கிலோலேருந்து உத்தேசமாக ஒரு மரத்துக்கு 100 கிராம் தண்ணியில் கரைச்சி 4 பக்கம் ஊற்றி விடலாம். 1 மாதம் விட்டு 1 மாதம் ஊற்றலாம். அப்படி ஊற்றுறப்ப உங்களுக்கு அந்த பயிரோட விளைச்சல் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் நுண்ணூட்ட கரைசல் வாங்கலைனாலும் பரவாயில்ல, இந்த எருக்கு கரைசல், சாம்பல், அப்புறம் சாணம், இதை மட்டும் பண்ணுங்கள். பலால மிகச்சிறந்த லாபம் எடுக்கலாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.